இந்திய விவசாயிகளுக்கு ஆபத்து. அமெரிக்காவுடனான வர்த்தக டீல் எதன் விலை எல்லாம் தாறுமாறாக குறையும். இந்திய அமெரிக்க இடையே ஒரு இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்திற்கான கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் நீண்டகால வர்த்தக பதற்றங்களை தணிப்பது, இறக்குமதி வரிகளை மறுபரிசீலிப்பது, இரு நாடுகளுக்கும் இடையே சந்தை அணுகலை விரிவுபடுத்துவது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது. இதன் மூலம் எந்த பொருட்கள் விலை குறையும், இந்திய விவசாயிகளை இது எப்படி பாதிக்கும் என்பது குறித்து பார்க்கலாம். பல மாத பேச்சுவார்த்தைகள் மற்றும் அரசியல் விவாதங்களுக்கு பிறகு இந்திய அமெரிக்க ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே முக்கியமான இருதரப்பு ஒப்பந்தத்தின் ஒரு படியாக இது பார்க்கப்படுகிறது. புதிய கட்டமைப்பின் கீழ் பல இந்திய ஏற்றுமதிகள் மீதான வரி அமெரிக்கா குறைக்கும். மறுபுறம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில அமெரிக்க உணவு மற்றும் விவசாய பொருட்களின் மீதான வரிகளை இந்தியாவும் குறைக்கும் அல்லது முற்றிலுமாக நீக்கும். இதன் மூலம் சில இறக்குமதி உணவுகளின் மலிவாக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இந்த நடவடிக்கை இந்திய விவசாயியை பாதிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இந்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்தால் கூட நமது நாட்டின் முக்கிய துறைகள் இதனால் பாதிக்கப்படாது என்று இந்தியா தெளிவுபடுத்தியுள்ளது. இந்தியாவின் பிரதான உணவுப் பயிர்களாக உள்ள பயிர்களுக்கு எந்த ஒரு சலுகையும் இந்தியா வழங்கப்படவில்லை. கோதுமை, அரிசி, மக்காச்சோளம், கம்பு, கேழ்வரகு, சோளம், திணை போன்ற சிறுதானியங்கள், பார்லி மற்றும் ஓட்ஸ் ஆகியவற்றுக்கு வரிச்சலுகை இருக்காது. பால்வளத்துறை முழுவதுமாக இந்த வரிச்சலுகை வரம்பிற்கு வெளியே வைக்கப்பட்டுள்ளது. பால், சீஸ், வெண்ணெய் மற்றும் நெய், கிரீம், தயிர், மோர் ஆகியவற்றுக்கு வரிச்சலுகை எதுவும் இருக்காது. வழக்கம் போல அதன் மீதான வரிகள் இருக்கும். அதேபோல கோழிக்கறி, இறைச்சி வகைகள், உருளைக்கிழங்கு, தனி பீன்ஸ் மற்றும் காய்கறிகள், சிறு விவசாயிகளால் பொதுவாக பயிரிடப்படும் பயிர் வகைகள் ஆகியவற்றுக்கான இறக்குமதி வரிகளும் இந்த ஒப்பந்தத்தில் மாற்றப்படவில்லை. இந்தியா தனது முக்கிய உணவுத் துறைகளை பாதுகாத்தாலும் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சில உணவுப் பொருட்களுக்கு வரிச்சலுகை கொடுத்துள்ளது. இதன் மூலம் இவை நேரடியாக அமெரிக்காவிலிருந்து குறைந்த வரி அல்லது வரி இல்லாமல் இறக்குமதி செய்யப்படும். இதன் மூலம் இந்த பொருட்கள் விலையும் குறையும். கால்நடை மற்றும் கோழி பண்ணைகளில் பயன்படுத்தப்படும் முக்கிய தீவன பொருட்களாக இறக்குமதி வரிகள் குறைக்கப்படும். புரதச்சத்து நிறைந்த தீவன இன்புட்டாக பயன்படுத்தப்படும் ட்ரைடு டிஸ்டில்லர்ஸ் கிரெயின்ஸ், கால்நடை தீவனத்தில் பயன்படுத்தப்படும் சிவப்பு சோளம் ஆகியவற்றின் விலை குறையும். இதன் மூலம் தீவன செலவுகள் குறையும். அதேபோல பாதாம், பிஸ்தா, வால்நட்ஸ் ஆகியவற்றுக்கு வரி விலக்கு தரப்படும். இந்த பொருட்களின் விலைகள் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் சில குறிப்பிட்ட பிரஸ் பழங்கள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட பழங்களுக்கான வரிகளை இந்தியா குறைக்கும். ஆப்பிள்கள் போன்ற சில பழங்கள் குறைந்தபட்ச இறக்குமதி விலையுடன் கூடி இறக்குமதி செய்யப்படும். உள்நாட்டு விவசாயிகள் இந்த கண்டிஷன்கள் ஓரளவுக்கு பாதுகாக்கும் என்றாலும் கூட அமெரிக்காவிலிருந்து அதிகப்படியான பழங்கள் வரும்போது இது உள்ளூர் விவசாயிகளை பாதிக்கவே செய்யும். இது தவிர சோயாபீன் எண்ணெயின் இறக்குமதி வரிகளும் குறைக்கப்படும். மேலும் ஒயின் மற்றும் மது வகைகளுக்கான இறக்குமதி வரியும் குறைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது.